இங்க இந்த பையன் காட்டுல இருக்கிற இயற்கையை ரசிச்சுட்டு காட்டுல விளையாடிட்டு இருக்கும் போது நாய் கத்துற ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த பையனும் என்ன சத்தம் கேக்குதேன்னு பொறுமையா போய் பாக்குறான். அங்க ஒரு குட்டி நாய் ஒரு சேத்துல மாட்டி இருக்கு, அதை காப்பாத்திடுறான். அந்த நாயை தூக்கிட்டு போய் அந்த நாய் உடம்புல இருக்கிற சேரனா பக்கத்துல இருக்கிற தண்ணியை வச்சு வாஷ் பண்றான். அந்த நாய்க்குட்டிய செல்லமா என்னோட பெட்டா வீட்டுல வளர்க்கலாமேன்னு அந்த நாயை தூக்கிட்டு வரப்ப இவங்க அம்மா பாத்துடுறாங்க. உன்னைய வளர்க்கறதே பெரிய இதா இருக்கு, இதுல நாயை வேற நீ தூக்கிட்டு வர, அந்த நாயை கீழே போட்டு வாடான்னு அவங்க பையனை வேகமா கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க போற வழியில ஒரு பெரிய மரம் இருந்தனால அந்த நாயால இவங்கள ஃபாலோ பண்ணி வர முடியல. இப்படின்னா இருந்தும் இந்த நாய் அந்த குட்டி பையன் மேல இருக்கிற அந்த மோப்ப சக்தியை வச்சு ஸ்மெல் பண்ணி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிருது. அவங்க அம்மா பார்க்காத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள போய் அந்த பையன் கூட விளையாட ஆரம்பிக்குது. இந்த நாயை பார்த்தா இந்த குட்டி பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மாக்கு தெரியாம ஒரு கூடையிலனா அந்த நாயை மறைச்சு வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த நாயை பேக்லனா போட்டு ஸ்கூலுக்கு நான் எடுத்துட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். இவன் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே இந்த நாயும் ரொம்ப ஜாலியா கிரவுண்ட்ல விளையாட ஆரம்பிக்குது. இந்த நாயை பார்த்து அங்க உள்ள ஒருத்தவன் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இதனா பார்த்து இந்த குட்டி பையனும் அதை செக் பண்றதுக்காக தூரத்துல இருந்து அந்த நாயை கூப்பிடுறான். அந்த நாயை இவனை நோக்கி வேகமா ஓடி வருது. அப்போ வேணுக்குனே அந்த நாய் முன்னாடி அந்த பேக போட்டனால அந்த நாய்க்கு எங்கிட்டு போறதுன்னு தெரியாம ஒரே இடத்துலயே நிக்குது. இதனா பார்த்த அங்க இருக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நாயை வம்புலுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய்க்கு ஒரு சவுண்ட் மூலியமா ட்ரைனிங் கொடுக்கலாமேன்னு இவனும் ட்ரைனிங் கொடுக்கறான். இந்த குட்டி நாயும் இவன் சொல்லி கொடுத்த மாதிரி எந்த பக்கத்து சவுண்ட் கேக்குதோ அந்த சத்தத்தை வச்சு இவன் பக்கத்து வந்துருது. உங்களுக்கு நாயை ரொம்ப பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒயிட் கலர் ஹார்ட்டை போட்டு போங்க.